ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு 3 ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரே வீடியோவில் டெசிகேட்டட் கோகனட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதை வச்சு நம்ம ஹனி கேக்கும் பவுண்டி சாக்லேட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நான் சமையலுக்காக எடுத்தது தான். அது வந்து கொப்பரை தேங்காயே இருந்ததுனால சரி ஓகே நம்ம இதை வச்சு ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா இதை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக நம்ம எப்போவும் இருக்க தேங்காய் மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு நம்ம கேரட் துருவுறதில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். துருவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக பல்ஸ் கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஒரே அடியாக நம்ம அரைச்சோன்னா ரொம்ப நைஸாக போயிடும். அதுக்கப்புறம் தண்ணி விட ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஒரு கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறாமல் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். கலரும் மாறக்கூடாது. இப்போ டெசிகேட்டட் கோகனட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஹனி கேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு வெனிலா ஸ்பாஞ்ச் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து சுகர் சிரப்பில் கொஞ்சமாக வந்து ஹனி சேர்த்து நான் டிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜாம் மிக்ஸு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சுட்டு அதே மாதிரி சுகர் சிரப் ஜாம் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டெசிகேட்டட் கோகனட் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உண்மையாகவே நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு எமர்ஜென்சி கேக் ஆர்டர்ன்றதுனால ஹனி கேக்குக்காக நான் 1 கிலோ வந்து டெசிகேட்டட் கோகனட் பேக்கெட் நான் வாங்கினேன். சுத்தமாக எனக்கு கொஞ்சம் கூட அது பிடிக்கவே இல்லை. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம பவுண்டி சாக்லேட்டுக்கு நான் வந்து மில்க் காம்பவுண்டும் டார்க் காம்பவுண்டும் எடுத்திருக்கேன். ஈக்குவலாக எடுக்கலை. மில்க் காம்பவுண்ட் கொஞ்சம் அதிகமாகவும் டார்க் காம்பவுண்ட் கம்மியாகவும் எடுத்திருக்கேன். அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோகனட் நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக மில்க் மேட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம சேல் பண்ண அப்படின்னா பவுண்டி சாக்லேட்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதனால் வந்து சேல் பண்ணுறதுக்குனா நம்ம அதே ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை நம்ம வீட்டுக்கு தான் அப்படின்னா நம்ம எந்த ஷேப்பில் வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு இந்த மாதிரி உருட்டி நான் ஒரு 5 நிமிஷம் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அந்த கோகனட் மிக்ஸை மட்டும். அதுக்கப்புறம் நல்லா வந்து காம்பவுண்ட்டும் நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஸ்மூத்தாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாரையும் இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து டிப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கூட தேவைப்படாது. ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். பவுண்டி சாக்லேட்டும் ரெடி ஆயிரும். எனக்கு வந்து இதில் ஒரு கப்பில் ஒரு 8 பீஸ் வந்தது. நம்ம சேல் பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்ம சைடில் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். வீட்டுக்கு தான் அப்படின்னா நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நம்ம சேல்ஸுக்கு ஆர்டர் வந்திருக்கு ரேப் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த சைட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸஸாக இருக்கிறத நம்ம அந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணோன்னா நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிரும். நம்ம அதுக்கப்புறம் ரேப் கவர் வச்சு நம்ம ரேப் பண்ணிவிட்டு நம்ம இதை சேல் பண்ணலாம். பவுண்டி சாக்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சேலமில் இருக்கீங்க, உங்களுக்கு ஹோம்மேட் கேக்ஸ் வேணும்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.